السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ولا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العلي العظيم. وأيضا قال الله تعالى في الحديث القدسي كنت كنزا مخفيا فأحببت أن أعرف فخلقت الخلق صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்ற பொழுது தில்க ருசுல் ஃபضلنا بعضهم على بعض, அல்லாஹ் தன்னால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை ஒருவர்களை காட்டிலும் ஒருவரை நாம் சிறப்புப்படுத்தி வைத்துள்ளோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான். இப்படி அல்லாஹுவால் சிறப்புப்படுத்தப்பட்ட ரசூல்மார்களிலே முதன்மையானவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் ஒரு தனித்துவமான சிறப்புகளை கொடுத்திருந்தாலும் மற்ற ரசூல்மார்களுக்கு கொடுத்ததை விட கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தனிச்சிறப்புகளை நமது நாயகம் கண்மணி கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியுள்ளார். எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் சுவனத்துக்கு தகுதியானவன் என்பதை விளங்க வேண்டும் என்று சொன்னால், நாளைக்கு கியாமத்து நாள் நடைபெற்று அன்றைய கேள்வி கணக்கிலே யாரை அல்லாஹ் சுவனத்துக்கு அனுப்பி வைக்கின்றானோ அவர்கள்தான் சுவனவாதிகள். இந்த உலகத்திலிருந்து தனிப்பட்ட முறையில் யாரும் நேரடியாக சுவனம் சென்றுவிட முடியாது. ஆனால் அது அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற நபர்களை பார்த்து அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலியின் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் ஃபில் ஆஃபு ஃபில் ஜன்னா, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு அபீ வக்காஸ் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா ஃபில் ஜன்னா. இப்படி ஒவ்வொரு நபர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டி இந்த நபர்கள் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் என்று இப்பூவுலகில் இருந்தே கையை காட்டக்கூடிய ஒரே தகுதி பெற்ற நபி ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்படிப்பட்ட தனி சிறப்புள்ள நபியாகிய அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தாக நாம் பிறந்ததற்கு காலமெல்லாம் பெருமானாருக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை முதலில் நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி பெருமானாரை ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் சிறப்புப்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ்
தன்னுடைய திருமறையை கூறி காட்டும் போது சொல்லுவான், பெருமானாரை எந்த அளவு நாம் வானுகிற புகழை உயர்த்தி இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் இந்த உலகத்திலே பெருமானாருடைய புகழை வானுகிற உயர்த்துவதற்காக அல்லாஹ் தன்னுடைய திருமறையை கூறி காட்டுகின்றான். எல்லா படித்தரங்களிலேயுமே எல்லா விஷயங்களிலுமே பெருமானாரை நாம் உயர்த்தி பிடித்திருக்கின்றோம் என்று சொன்னான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பெருமானாருக்கு வழங்கப்பட்ட சிறப்புகளில் ஒன்று பெருமானார் மீது நாம் ஸலவாத்து சொல்லுகின்றோம். சொல்வோம் அல்லவா? அல்லாஹ் திருமறையில் சொல்வான் அல்லவா, இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் முபாரிக் அலைஹி. இது சாதாரணமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வசனம் கேட்டால், அல்லாஹ்வுடைய இந்த திருமறை வசனத்தை கேட்டால் நாம் அனைவருமே சலாம் சொல்ல வேண்டும், பெருமானார் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இந்த விஷயத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வாகிய நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்கின்றேன். என்னுடைய அருமை மலக்குமார்கள் பெருமானார் மீது ஸலவாத்தை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆகையால் அடியார்களாகிய நீங்களும் என் ஹபீபு மீது ஸலவாத்து சொல்லுங்கள் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஸலவாத்தை அல்லாஹ் எந்த ரசூலுக்கு தனியாக கொடுத்து விடவில்லை. இந்த ஸலவாத்தை வேறு ஏதாவது அல்லாஹ்வுக்கு பிடித்த நபிமாருக்கு கொடுத்திருக்கின்றால் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்கவில்லை. இந்த ஸலவாத்து தானே எப்படி நாம் சொல்லுவோம் அல்லவா, பெருமானார் ஹதீஸ் நாம் கேள்விப்பட்டிருக்கோம், அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ். பெருமானார் நம்பர் படிக்கலை ஏறுகின்ற போது 3 முறை ஆமீன் சொன்னார்கள். அதில் ஒரு முறை என்ன சொன்னார்கள்? என் மீது என் பெயர் கேட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக என்று சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்றார்கள். பெருமானார் ஆமீன் என்றார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அரசையை நன்கம்பிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாகும். முஃமினாகிய நாமெல்லாம் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஸலவாத்து. வேறொரு முறை சொல்வார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் முறை யாராவது ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவருக்கு 10 விதமான படித்தரங்களை ரஹமத்துக்களை வழங்குகிறான் என்று சொல்வார்கள். இப்படி உன்னதமான ஸலவாத்தை நாம் கூறுகின்றோமே, இந்த ஸலவாத்து சொல்லப்படக்கூடிய தகுதி படைத்த ஒரே நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த ஸலவாத்திலே அப்படி என்ன இருக்கின்றது? அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகின்றார் என்று சொல்லுகின்றோம், மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்லுகின்றார்கள் என்று சொல்லுகின்றோம், மனிதர்களே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றோம். இதில் என்ன மிகப்பெரிய விஷயம் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலோட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றுமே தெரியாது. இந்த உலகத்திலே ஏதாவது அமல்களிலேயே சிறந்த அமல் எது? நாம் தொழுகையை சொல்லுவோம். தொழுகை இருக்கின்றது. இந்த தொழுகை எது வரைக்கும் ஒரு மனிதனுக்கு கடமை? அவன் வஃபாத் ஆகின்ற வரை. எப்படி என்று சொன்னால் படுத்த படுக்கையிலே சக்கராத் ஹாலிலே சுய நினைவு இருக்குது என்று சொன்னால் கண் சங்கினை கொண்டாவது தொழுக வேண்டும் என்பது பெருமானாருடைய கட்டளை. தொழுகை மரணம் இறுதி வரைக்கும் இருக்கின்றது. ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் பொருள் இருந்தால்தான் கடமை. நோம்பு பிடிப்பதை எடுத்துக்கொண்டால் நோம்பு பிடிக்க தகுதியும் உடல் திரகாத்திலும் இருந்தால்தான் கடமை. ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுடைய காலம் வர வேண்டும், பொருளாதார வசதியும் இருக்க வேண்டும், உடல் வலிமையும் இருக்க வேண்டும், இருந்தால்தான் ஹஜ்ஜு கடமை. இந்த அமல்கள் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் முடிந்துவிடும். அப்படி என்று சொன்னால் வேறு என்ன சிறப்பான அமல் இருக்கின்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கத அமலுஹு, ஒரு மனிதன் இவ்வுலகத்திலே இறந்துவிட்டால் அவனுடைய அனைத்து வணக்க வழிபாட்டுடைய நன்மை அத்தனையுமே முடிந்துவிடும். 3 விஷயத்தை தவிர. ஒரு மனிதன் இறந்தாலும் அவன் இறந்த பின்பும் அவனை கொண்டு வந்து சேரக்கூடிய நன்மை 3 விஷயத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. வலதும் சாலிஹின் யதஊலஹு, ஒரு குழந்தையை பெற்றிருக்கின்றால் சாலிஹான குழந்தை, அந்த குழந்தை தன் பெற்றோருக்கு வாச்சையின் காலமெல்லாம் நன்மையை சேவைக்கு சேர்க்கும் காலமெல்லாம் அந்த நன்மை பெற்றோரை சேர்ந்து அடைந்து கொண்டே இருக்கும், அந்த குழந்தை உயிரோடு இருக்கும் வரை. அதே நேரத்தில்
மார்க்கம் இருக்கின்றது. ஒருவர் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு விட்டால் இந்த கல்வியை கொண்டு பிறருக்கு போதித்துக் கொண்டே இருக்கின்றார். இந்த போதையின் மூலமாக யாருக்கு இந்த கல்வி போய் சேர்ந்ததோ அவர் அமல் செய்யும் காலமெல்லாம் இதை போதித்தவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக சதக்கத்துன் ஜாரியா, நாம் பொதுவாக செய்யக்கூடிய கிணறு கட்டுதல், பொதுமக்கள் பயன்பெறும் வழிகளே இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள். இது எல்லாம் எதுவரைக்கு இருக்கும்? உலகம் அழியும் வரையும் தான் இருக்கும். உலகம் அழிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. அப்போ செலவாத்துக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி நன்மை கிடைக்குது? இந்த செலவாத்தை பற்றி வருது. இந்த ஆயத்துக்கு இன்னல்லாஹு மலாயிக்கத்தும் வருதுல, இந்த ஆயத்துக்கு புகாரி ஷரீஃபுடைய விரிவுரையாளர் உள்ளவர் அபுல் ஆலியா என்ற தப்சீர் ஹதீஸுக்கலை வல்லுனர், அவங்க தப்சீரை சொல்றாங்க, அல்லாஹ் செலவாத்து சொல்றாங்க, அல்லாஹ் பெருமானாரை புகழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி காட்டுறார். இப்போ விளங்கிச்சா? அல்லாஹ் பெருமானாரை புகழ்ந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்றாங்க. இந்த புகழ்ச்சி எது வரைக்கும் இருக்கும்? இந்த உலகத்தில் மனுஷன் இருக்கிற வரைக்கும் புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. இந்த செலவாத்து அல்லாஹ் செலவாத்து சொல்றாண்டா என்ன ஒரு உன்னதமான விஷயம் இருக்குன்னு சொன்னால், இந்த உலகம் எது வரைக்கும் இருக்கு? எல்லாம் சூழ்நிலைப்படுச்சுன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த உலகத்தில் உள்ள புல் பூண்டு எல்லாமே அழிஞ்சு போயிடும். இப்போ எபுக்கா வஜுகு ரப்பிக்கதுல் ஜலாலி வந்திருக்கிறான். அல்லாஹுடைய கீர்த்தியான அந்த முகம் மட்டும்தான் இருக்கும். வேறருக்கு சொல்லுவார்கள், எங்கு நினைப்பினாலும் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் தான் இருப்பான். கண்ணியமானவர்களே, உலகமே அழிந்து விட்டாலும் யாருமே இருக்க மாட்டார்கள். எந்த அமலுமே இருக்காது. எந்த மனிதர்கள் உலகத்தில் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் மாத்திரமே தனித்தவனாக, அஹதவனாக, வாயிதாக அவன் மாத்திரமே நினைத்திருப்பான். அல்லாஹ் மாத்திரமே இருப்பான் என்று சொன்னால், அல்லாஹ் இருக்கிற காலம் வரைக்கும் பெருமானார் மீது அல்லாஹ் செலவாத்து கூறிக்கொண்டே இருப்பான். கண்ணியமானவர்களே, செலவாத்து கூறினார் என்று அர்த்தம். அபுல் ஆலியா சொன்னார்களா, அல்லாஹ் செலவாத்து கூறினார் என்று சொன்னால் அல்லாஹ் பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார். உலகமே அழிந்தாலும், உலகத்திலே எந்த விதமான சந்தோஷம் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் இருக்கிறவரை அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் பெருமானாரை புகழ்வார். அல்லாஹ் பெருமானுடைய புகழ்ச்சி கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு ஏதாச்சும் எல்லை இருக்குதா? அவ்வளவு வந்தான் உண்மையானவன். உலகத்திலே எதுவே இல்லாத காலத்தில் அல்லாஹ் மாத்திரம்தான் இருந்தான். உலகத்திலே எல்லாம் அடித்து ஒன்றுமே இல்லாததும் ஆகிராக கடைசியானவனாக இறுதியானவனாக அல்லாஹ் மாத்திரமே இருப்பான். அல்லாஹ் இருக்கிற வரைக்கும் பெருமானார் மீது செலவாத்து சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆகையால் தான் எந்த நபிமார்களுக்கும் எந்த ரசூல்மார்களுக்கும் யாருக்குமே கொடுக்கப்படாத இந்த செலவாத்துடைய தன்மை கியாமத் நாளில் உலகின் எவ்வளவு கோடான கோடி, ஆயிரக்கணக்கான கோடிகள், மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் என்று சொல்லுகின்றோமே, அத்தனை காலமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் செலவாத்து சொல்லிப்பார் என்று சொன்னால் பெருமானாருடைய புகழ் அந்த காலத்தில் நிலைத்திருக்கும் என்பதுதான் பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். கண்ணியமானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னல்லவா, நபியே, உன்னுடைய புகழை நாம் உயர்த்தி பிடித்திருக்கின்றோம். எது வரைக்கும் தெரியுமா? கியாமத் நாள் வரைக்கும் அல்ல, இந்த உலகம் அழியும் வரைக்கும் அல்ல. உலகமே அழிந்தாலும் எல்லாமே காணா போனாலும் நான் இருக்கிற வரை இந்த உன் மீது புகழை நாம் உயர்த்தி கொண்டோ இருப்போம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை குறிக்காட்டினார் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்கு, சிறப்புக்கு ஏதாவது ஒரு வடிகால் இருக்கின்றதா? ஏதாவது தடை இருக்கிறதுன்னு கேட்டால் நிச்சயமாக இல்லவே இல்லை. இது மாத்திரமல்ல, அல்லாஹ் பெருமானாரை புகழ்ந்திருக்கின்றான் என்பதை எல்லா விஷயத்திலும் ஒவ்வொன்றாக பார்க்க முடியும். ஹதீபுல் பகதாதி என்ற மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர், அவர் தன்னுடைய தாரீகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கின்றார். அந்த கிரந்தத்திலே நபியுடைய பிறப்பின் சிறப்புகளை பற்றி அவர் கூறி காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான விஷயம்னா, வரலாற்றை நம்புவதும் நம்ம மீது கடமை. இஸ்லாம் சம்பந்தமான வரலாற்று ஆசிரியர்கள் எழுதிய வரலாற்றை நம்புவதும் நம்ம மீது கடமையாக இருக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பூவுலகத்திலே பிறக்குகின்றார்கள். ஒரு இரவு நேரத்திலே பெருமானார் இப்பூவுலகத்திலே பிறக்குகின்றார்கள். அவர் பிறந்தபோது தன் கையிலே அன்னை பாத்திமா, அன்னை ஆமினா இருக்கின்றார்கள். அருகிலே அன்னை சபா இருக்கின்றார்கள். சபா யார் என்று சொன்னால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார். 2 நபர்களும் இருக்கின்றார்கள். இருக்குகின்ற பொழுது அவர்கள் வெட்ட வழியில் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். வானத்தில் இருந்து மேகக்கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக மேகத்தை இரவிலே நாம் பார்த்தால் எப்படி இருக்கும்? பகலில் பார்த்தா சூரியத்துறை வெளிச்சத்தில் வெள்ளையத்திரை வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு வெள்ளை நிறத்திலே மேகம் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. எந்த அளவு சொன்னால் அன்னை சபா சொல்றாங்க, அந்த மேகக்கூட்டத்தை பார்த்து அந்த மேகக்கூட்டம் தன் மீது விழுந்து விடுமோ என்ற அச்சமடையக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் எல்லாம் ஆகிவிட்டோம். அந்த நேரத்தில் அந்த மேக கூட்டத்திலிருந்து ஒரு சத்தம் வருகின்றது. இதோ பிறந்திருக்கின்றாரே இந்த குழந்தை, இந்த குழந்தைக்கு நீங்கள் ஆதம் நபியுடைய தோற்றத்தை கொடுங்கள். இவருடைய தோற்றம் ஆதமுடைய தோற்றமாக இருக்கட்டும். இவருடைய அல்லாஹ்வை அறிந்து கொள்ளக்கூடிய மாரிஃபா என்ற ஞானம் ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ஞானத்தை கொடுங்கள். இறை தொடர்பாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறை தொடர்பை இந்த குழந்தைக்கு கொடுங்கள். அதே நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய இலக்கிய அரபி இலக்கியத்திலேயே தேர்வு பெற்றவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய இலக்கிய நடையை பெருமானாருக்கு கொடுங்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ரிலாவை, அல்லாஹுவை எந்த காலத்திலும் நன்மை ஏற்பட்டாலும் சரி தீமை ஏற்பட்டாலும் சரி அல்லாஹுவை பொருந்திக் கொள்வதிலேயே சிறந்தவராக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அவருடைய அந்த ரிலாவை கொடுங்கள், யூசுப் நபியுடைய அழகை கொடுங்கள் என்று அந்த அசரிய சத்தம் கேட்கின்றது. மேக கூட்டத்தில் இருந்து அன்னை சபா அறிவிக்கின்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃபுடைய தாயார். பெருமானாருக்கு பெருமானார் பிறந்த உடனே பெருமானாரின் குணாதிசயங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கின்றார். இதை மட்டுமல்ல, இவ்வளவு சிறப்பு பக்க அல்லாஹ் சொல்லலாம் வரஃபஅனா லக திக்ர, பெருமானாருடைய உயர் புகழை அல்லாஹ் உயர்த்தி பிடிக்கின்றார். கண்ணியமானவர்களே, நீங்கள் முஹம்மது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெயர் இருக்கின்றது. இந்த பெயர் எப்படி வந்தது? இந்த பெயரிலே அல்லாஹ் கண்ணியத்தை எப்படி வைத்துள்ளார் என்பதை பற்றி ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற சஹாபி சொல்லி காட்டுகின்றார்கள். ஷக்கலஹு மின் இஸ்மிஹி ஜுல்லஹு வ துல்லர்சி மஹமூதுன் வ ஹாதா முஹம்மதுன். அல்லாஹ்வுடைய அந்த மஹமூத் என்ற பெயரில் இருந்து எக்காலம் புகழப்படக்கூடிய என்ற மஹமூத் என்ற பெயரில் இருந்து பெருமானாரை கண்ணியப்படுத்துவதற்காக சிறப்புப்படுத்துவதற்காக அதில் இருந்து பெயரை முஹம்மது என்று வைத்தான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் பெருமானாருக்கு பெயரை தேர்ந்தெடுத்ததை கூட தன்னுடைய பெயர் பெருமானாருக்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் பெருமானாரை எப்படி உயர்த்தி பிடிக்கிறார் என்று சொன்னார். அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உள்ளது என்று குர்ஆன் ஷரீஃபின் முன்பக்கத்திலே போட்டிருக்கு, நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட பேர்ல ரவுஃபுன் ரஹீம் என்ற 2 பேர் அல்லாஹ்வுடைய பேர் உள்ளது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யுமா, தன் பெயரை தன் ஹபீபுக்காக சுட்டி காட்டுகின்றான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் என்பது அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். இந்த மூமின்கள் மீது பேராசை கொண்டவராகவும் அளவுக்கு அதிகமான கிருபை உள்ளவராகவும் இந்த நபி இருக்கிறார் என்று அல்லாஹ் தனக்குறித்தான பெயரை பெருமானாருக்கு சூட்டி மகிழ்கின்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தன்னுடைய பெயரையே தன் ஹபீபுக்கு சூட்டுகிறார் என்று சொன்னால் ஹபீப் எந்த அளவு உயர்ந்தவராக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் செய்தார்கள் பெருமானார். நாம் கேள்விப்பட்ட சமூகம் தான். வீட்டை விட்டு வெளியே வரக்கின்ற பொழுது சுத்தி வாயு காவலாளிகள் பெருமானாரை கொல்ல வேண்டும் என்று காத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்றான், நபியே ஒரு குடி மண் எடுத்து தூக்கி வீசிட்டு போங்கன்னு சொல்றான். இது என்ன சொல்றாங்க தெரியுமா? வீசுறாங்க, பெருமாள் கண்ணு தெரியல, போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்லும் போது இதா ரமைத்த ஒமா ரமைத்த வலா கின்னல்லாஹ ரமா. நபியே, அந்த எதிரிகளை பார்த்து நீங்கள் மண்ணிலே தூவி வீசினீர்களே, உங்கள் கையால் நீங்கள் தூவி வீசல்ல,
நான் என் கரத்தை கொண்டு வலாக்கின் அல்லாஹரமா அல்லாஹ்வாகிய நான் தான் என் கரத்தை கொண்டு நான் வீசினேன் என்று சொன்னால் பெருமானாரை அல்லாஹ் எந்த அளவு கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். கண்ணியமானவர்களை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் இவ்வளவு வாங்குகிற பெருமானாரை புகழ்ச்சி 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 மற்ற நண்பர்கள் இருந்தார் அல்லவா, இப்ராஹிம் சொன்னாங்க, அவங்க எவ்வளவு உயர்வானவங்க, எந்த அளவு உயர்வாங்கன்னா இப்ராஹிம் நபி அல்லாஹுக்கு தோழமைன்னு சொன்னால் ஒரு விஷயம் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம். அல்லாஹ் உத்தரவு சொல்கிறான், அந்த பாலஸ்தீனத்தில் இருந்தாங்க, அங்கேருந்து நீங்கள் போய் மக்கமா நகரில் உங்கள் மனைவியை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்கிறான். மக்கா வந்து அந்த நேரத்தை ஃபுல் பாலைவனம், ஒதுங்குவதற்கு ஒரு சின்ன மரம் கூட இல்லாத இடம். அந்த நேரத்தில் நம்மளாம் என்ன செய்வோம், உதாரணம் இன்னைக்குள்ள உழைப்பு இருக்குது, எல்லாமே டிஜிட்டல் வேலை, கையிலே எல்லாமே இப்படி இருக்குது. இப்போ நம்முடைய மனைவி இதேமாதிரி சின்ன குழந்தையும் உத்தரவு வந்து நீங்கள் கொண்டு போய் வெஸ்ட் பெங்காலில் போய் மேற்கொண்டால் விட்டுட்டு வந்துடுங்க, இல்லை குஜராத்தை விட்டுட்டு வந்துடுங்க, இல்லை ஏதாச்சும் பீகார்லையோ ஏதோ ஒரு மாநிலத்தில் விட்டுட்டு வந்துடுன்னு சொன்னால் நம்ம மனசு என்ன சொல்லணும், கையில் காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஃபோனும் இருந்தால் கூட எங்க அவ்வளோ தூரம் உழைச்சதில்ல, என் பொண்டாட்டிக்கு பீகாரி தெரியாத, என் பொண்ணு மனைவிக்கு குஜராத்தி மொழி தெரியாத, எப்படி வீட்டுக்கு வருவான்னு யோசிப்போம். அந்த பாலைவனம் ஒதுங்குவதற்கு ஒரு விதமான மரமும் இல்லை, குடிப்பதற்கு எந்த விதமான தண்ணியும் இல்லை. இந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வந்து திரும்பி கூட பார்க்காம வந்து நல்லா சொல்றான். அதே மாதிரி போனாங்க, விட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா அல்லாஹ் எதை நாடுகின்றானோ, எதை சொல்லுகின்றானோ, எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் முழுமையாக பின்பற்றக்கூடியவதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி எங்கேயாச்சும் கூட சொல்றானா? அல்லாஹ்வுடைய தன் திருநாமத்தை, அல்லாஹ் மொத்தம் 3000 பேர் இருக்கு, திருமறைகளே கூறப்பட்ட பேர் 93 நாமங்கள். இப்படி ஏதாச்சும் ஒரு நாமத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துருக்கானா? இல்லை வந்து எங்கேயாச்சும் ஒரு நேரத்தில் இப்ராஹிம் நபி சொல்ல போது என் கையின்னு சொன்னானா, நீ வீசல என் கைன்னு சொன்னானா? எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்தையும் எல்லா நிலையிலையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானுயர அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான்னு சொன்னால் ஏதோ ஒரு ரகசியம் அறிந்திருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஹதீஸை குதிசின்னா அல்லாஹ் சொன்னது பெருமானார் வாயின் மூலமாக நாவின் மூலமாக சொன்ன விஷயத்தை ஹதீஸை குதின்னு சொல்லுவாங்க. அந்த ஹதீஸை குதிசியில் ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சுட்டி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? குன்து கன்சன் மஹ்பியா, அல்லாஹ் சொல்றான், குன்து கன்சன் மஹ்பியா, நான் யாருக்குமே அறியப்படாத பொக்கிஷமாக தனித்திருந்தேன். அல்லாஹ் சொன்னமல்லவா, அல்லாஹு அவ்வலும், அல்லாஹு அப்பலன்னா அல்லாஹ் மட்டுமே இருந்தான், துணைக்கு யாருமே இல்லை. அந்த நேரத்தில் நான் மட்டுமே இருந்தேன். என்னுடைய குதிரத்துகள், அல்லாஹுடைய தன்மைகள் யாருக்குமே தெரியாது. அப்போ அல்லாஹ் ஆசைப்பட்டான், அஹபபத்து அன் உரிப்ப, நான் என்ன சக்தி என்ன, நான் எப்படிப்பட்ட இந்த உலகத்தில் படித்து அவங்களாம் தெரிஞ்சுக்கணும்னு அல்லாஹ் ஆசைப்பட்டானா. ஃபஹலத்து ஹல்க, அப்போ அல்லாஹ் மனிதர்களை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தனித்திருந்தவன், அல்லாஹ் தனித்திருந்து தன்னுடைய சக்தியை விளங்குவதற்காக அல்லாஹ் தெரியாம இல்லை, அல்லாஹ் தெரியும், எல்லாரும் விளங்கியிருக்காக பஹலத்துல் ஹல்க, படைப்பினத்தை படைத்திருக்கிறது நல்லா சொல்கிறான். முதல் படைப்பு யாருன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் வேற ஒருத்தர் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, குல்லு ஷைஇன் மின் நூரில்லாஹ், எல்லாமே அல்லாஹுடைய பேரோடையும் தான் படைக்கப்பட்டது. அல்லாஹ் ஒளியாதவன், அல்லாஹுடைய ஒளியிலிருந்து நான் படைக்கப்பட்டேன். உதாரணம் வச்சுக்கிறோம், நம்ம இருக்கோம், நம்மகிட்ட வந்து ஒரு நியாயமான பல கோடி ரூபாய், பல லட்சம் கோடி ரூபாய் காசு இருக்கு, ஒரு பெரிய பேலஸ் கட்டணும்னு ஆசைப்படுவோம். ஆசைப்பட்ட மாதிரி என்ன செய்வோம், வடிவமைக்கும் போது என்னுடைய முன்ஹால் இப்படி இருக்கணும், என் பாத்ரூம் இப்படி இருக்கணும், என் கிச்சன் இப்படி இருக்கணும், என் ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படி இருக்கணும், இன்ன கலரில் தான் டைல்ஸை போடணும், இன்ன கிரானைட் போடணும்னு சொல்லி, என்ன கலரில் போடணும்னு சொல்லி, அதாவது பணம் இருக்கும்போது எல்லா விதமான ரசனையும் தோன்றும். அப்படி ரசித்து ரசித்து தன் மனக்கோட்டைகள் இப்பெல்லாம் வீட கட்டணும் ஆசைப்படுறவங்க. இதே மாதிரி
அல்லாஹ்வுடைய என்னுடைய தன்மையை விளங்கிக் கொள்ள வேண்டுவதற்காக என்னுடைய கற்பனையில் என்னுடைய உள்ளத்திலிருந்து ஒரு படைப்பினத்தை படைக்கப் போகின்றேன் என்று சொன்னால் அல்லாஹ் தன் ஒரு படைப்பினத்தை படைக்க வேண்டும் என்று பிரியப்பட்டால் எப்படிப்பட்ட படைப்பினத்தை படைப்பான்? அதைத்தான் அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி பெருமானாருக்கு இன்னென்ன குணங்களை கொடுங்கள் என்று கூறி காட்டினான். என் மலக்கு அல்லாஹ் துணை திருமறைகளே என் ஹபீபுக்கு தன் பெயரை சூட்டி போந்தான். அல்லாஹ் தன்னுடைய பெருமானாரோட கையவே தங்கை என்று போந்தான். இன்னும் ஆகிற பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் ஜும்மாவுடைய குறிப்பிட்ட நேரங்களில் சொல்கின்றேன். அல்லாஹ் தன் கற்பனைகளே தன்னுடைய ஹலீஃபாவாக இன்னி ஜாயிலு ஃபில் ஹலீஃபா, என்னுடைய பிரதிநிதியை அல்லாஹ்வாகிய நான் எஜமான், எல்லாத்துக்கும் தலையாக இருக்கக்கூடிய எஜமான் அல்லாஹ் நான் தான். என்னுடைய பிரதிநிதியை என் வேலையை உலகத்திலே செய்வதற்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நியமிக்க போறேன். அல்லாஹ் தன்னுடைய உதாரணமாக கவர்னர் இருக்கார். கவர்னர் யாரு? ஜனாதிபதியுடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஜனாதிபதிக்கு என்ன பவர் கொடுக்கப்பட்டிருமோ அதே போல பவர் கொடுக்கப்பட்டதுதான் ஆளுநர் ஒவ்வொரு மாநிலத்துக்கு. அதே போல அல்லாஹ் தன்னுடைய பிரதிநிதி தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவை இந்த உலகத்திற்கு அனுபவிக்கும் என்று சொன்னால் எந்தெந்த குணங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்திலே எப்படி தன் உலகத்தில் அனுப்பக்கூடிய கலீஃபா பிரதிநிதி எப்படி இருக்கும் என்று ஆசைப்பட்டானோ தன் முதல் படைப்பாக பெருமானாரை அத்தனை குணங்கள் கொண்ட சிறப்பு படைப்பாக படைத்தான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாஹு வ மலாயிகத்து யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ தஸ்லீமு தஸ்லீமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, எதற்கு அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறார்? நான் கற்பனைகளை பார்த்து பார்த்து நான் என்னுடைய பவரை என்னுடைய அதிகாரத்தை இந்த உலகத்தில் உள்ள அனைவர்களும் தெரிந்து கொண்டு என்று படைத்த ஒரே படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெருமானாரை என்னிலே இருந்து உருவான என் ஹபீபை காலமெல்லாம் இந்த உலகம் அழிந்தும் கூட புகழ் நிலைக்க செய்ய வேண்டும். நானே புகழ்கின்றேன் சொல்றான். இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு, அல்லாஹ்வாகிய நானே பெருமானாரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எது வரைக்கும் தெரியுமா? உலகத்திலே எல்லாமே அழிந்து சாம்பல் சாம்பலாக மண்ணோடு மண்ணாக மக்கி இந்த உலகத்திலே யாருமே இல்லை, அல்லாஹ் ஒருவன் மட்டுமே தனித்திருக்கின்றான். அல்லாஹ்வாகிய நான் என் ஹபீபை புகழ்வேன் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அந்த அளவுக்கு என் ஹபீப் புகழ்ந்திருக்கிறது சொன்னால் அல்லாஹ்வால் உருகி உருகி அல்லாஹ்வால் தன் சக்தியை இந்த உலகத்துக்கு வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்காகத்தான். அந்த பெருமானார் மீது காலமெல்லாம் அல்லாஹ்வே ஸலவாத்து சொல்லி என்று சொன்னால் நாம் எந்த அளவு ஸலவாத்து சொல்லணும்? வெள்ளிக்கிழமை ஸலவாத்து சொல்லணும், நான் ஸலவாத்து சொல்லணும். பெருமானார் மீது எந்த அளவு நீங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லீங்களோ சொல்கிறாங்க சொல்லலாம். அவ்வளோ நாசி யௌமல் கியாமத்தி பி அக்தரு அலைஹி ஸலாத். கியாமத்து நாளில் எல்லாம் சொத்துக்கு போயிடுவோம். போன கூட பெருமானார் பக்கத்தில் போக முடியாது. ஒரு ஸலவாத்து சொன்னால் கூட சொத்து போயிடுவோம். ஆனால் எப்படி தெரியுமாங்க, இங்கே நான் பேசிக்கிருக்கேன், இது ஒரு 100 கிலோமீட்டர் அப்பால் வரைக்கும் பெரிய மீட்டிங் நடக்குது. இந்த ஒரு ஸலவாத்து சொன்னோன்னா எங்கே இருப்பாங்கன்னா கஷ்டம் லாஸ்ட்டாக உட்காந்துருப்பாங்க. அப்போ இந்த டிஏபி முன்சப்பில் உட்காந்துருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யார் கேட்டால் அக்தரு அலைஹி ஸலாத். என் மீது நாளைக்கு சொர்க்கத்திலே என் மீது சுடை சூழ என் அருகாமைகளில் இருக்கக்கூடிய யாருக்காச்சும் அந்த சிறப்பு தன்மை வேணும்னு சொன்னால் என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத் சொன்னீங்களாக்க சொர்க்கத்துக்கும் நாங்கள் வாரண்டி தர்றேன், உங்களுக்காக ஷஃபாத்து செய்கிறேன், என் பக்கத்தில் உங்களோட வச்சிருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இது ரபியுல் அவ்வல் மாதம், பெருமானார் பிறந்த புனிதமான மாதம். அவருடைய மகத்துவத்தை நாம் விளங்க காலமெல்லாம் கஷ்டப்பட்டால் கூட நடக்காது. சொன்னால் சொல்லிக்கிட்டு போகலாம். ஏன்னா எல்லாமே சொல்லிட்டாங்களவா ஒரு அல்லாஹ் வானுகிற பெருமானார் தோன்று கொண்டிருக்கின்ற அந்த பெருமானார் மீது நாமும் அதிகமாக சொல்லுவோம். நாளைக்கு கியாமத் நாளில் பெருமானார் சுற்றி இருக்கக்கூடிய முன்னிலையில் நாம் இருக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்து நாளைக்கு பெருமானாருடைய ஷஃபாத்தை பெற்றவராக சுமம் செல்லக்கூடிய நல்ல நசீபை எனக்கும் உங்களுக்கு தந்து நல்லொரு வாய்ப்பாராக என்று இறைவனிடத்தில் இருகரம் என்று பிரார்த்தித்து வாய்ப்பளித்த ரஹ்மானுக்கு
நன்றி கூட விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.